பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜே மூடமதே. சுவாமி, நீங்க வரும்போது பாலகிருஷ்ணன் சார் ஊர்ல இல்ல, அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. அவர் தம்பி வந்திருக்காரு. ஆமா சுவாமி, பாலகிருஷ்ணன் சார் இருந்தா உங்களுக்கு என்னென்ன பண்ணுவாரோ அத்தனையும் அவர் தம்பி கரெக்டா பண்ணுவார். அப்படியா? அப்பொழுது அவரும் நம்முடன் பஜனையில் கலந்து கொள்ளலாமே. பஜனையா? அவரங்க ஏற்கனவே சொல்ல விடப்பா. சுவாமி, நீங்க கீழே தங்கிங்க, உங்க எல்லாருக்கும் அதான் வசதி. மேல சித்தப்பா தங்கி இருக்காரு. எல்லா இடமும் நமக்கு ஒன்றுதான். வந்து ஆரம்பிங்க. எங்க இந்த வெத்தலை சாமியார் எங்க தங்கி இருக்காரு? வெத்தலை சாமியாரா? அங்க இருக்க, போங்க. சங்கரபாண்டி எங்க இருக்காருங்க? ஏங்க யார பாக்கணும்? சங்கரபாண்டி அவர் மேல இருந்து இப்ப கீழே வந்துட்டாரு. இப்படி போங்க. இப்படி போறது அப்படி போக சொல்லிட்டேன். இந்த சங்கரபாண்டி சாமான்யமா இங்க இருந்து போக மாட்டேன்றான். இந்த சாமியார் வேற இங்க இருந்துட்டான்னு வச்சுக்க, நம்ம ரொம்ப வம்பா போயிரும். இந்த சாமியார்களை இங்க இருந்து கலப்புறதுக்கு தான் இந்த புது குழப்பம். இந்த சாமியார் பாக்கணுமா? சங்கரபாண்டிய பாக்கணும். சங்கரபாண்டி பாக்குறதுக்கு தேங்காய் பழம் பூ முதல் தடவை. இதுக்கும் குருதட்சணையா? நேரா கீழே போ. சுவாமி, நீங்களா அதுக்கு தானா? வா மகனே, உனக்கு என்ன குறை? சுவாமி, உங்களுக்கு இந்த அறை, எனக்கு எந்த அறை? வந்த விஷயத்தை சொல். சுவாமி, இங்க இருக்கிற குட்டிகள்லாம் 20ல இருந்து 25க்கு உள்ள நாங்க. அது உண்மைதானா? அபச்சாரம் அபச்சாரம். அது இல்ல சாமி, விபச்சாரம். சிவா சிவா, இதுவும் பட்டதான். யாரு இங்க வா? ஓ, ஓல்டு மாங்கா. உள்ள ஒரு மாங்கு இருக்குது, போய் மாங்கு 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 போ. போயா போயானா? என்னடா அது? நீங்க பாட்டுக்கு ஆள் மாத்தி ஆள் அனுப்பிச்சுட்டே இருக்கீங்க. ஏனா ஊத்துங்க சாமி. சாமி, சாராயமா? அபச்சாரம் 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 அபச்சாரம். சாமி 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 எனக்கு சாமி சாமி எனக்கு சாமி. சிவ சிவா சிவ சிவா சிவ சிவா சிவ சிவா. அபச்சாரம் அபச்சாரம் அபச்சாரம். சிஷ்யபடிகளே சிஷ்யபடிகளே, குருவே குருவே. இந்த இடம் நமக்கு லாய்க்கில்லை, வாங்க போகலாம். என்ன சாமிகளை புறப்பட்டீங்க? இனிமேல நாங்க இங்க இருந்துகிட்டு இருந்தா எங்க கருப்பு பறி போயிடும். அப்படிதான் உங்க கருப்பு கொஞ்சம் போட்டமே, சிவப்பாவது ஆவீங்க. எங்க கண்ணு எதை பார்க்க கூடாதோ அதை பார்த்துருச்சுங்க, எங்க காது எதை கேட்க கூடாதோ அதை கேட்டுடுச்சுங்க. நாங்கள் முற்றும் துறந்தவர்கள். வேலையும் அப்படித்தான். வாருங்கள் போகலாம். திருவிழாவில் காணாம போன மாதிரி. நான் கட்டிட்டேனா? நான் தானே வேட்டியை கட்டி விட்டேன். ஏன்னா நான் மானஸ்தேன். சட்டை இல்லாம கூட போவேன், ஆனா வேட்டி இல்லாம போக மாட்டேன். வரட்டுமா? ஒரு வாரம் இருக்கும் போல இருக்கு. நல்லா கவனிங்க, இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காகத்தான் நம்ம எல்லாம் இங்க கூடி இருக்கோம். கொஞ்சம் பொறுங்க. இன்னைக்கு திங்கக்கிழமை 7:09 ராவு காலம். அதானே 9 மணி ஆயிடுச்சு. அப்ப பேசலாமே. இத பாருங்க, எதுவா இருந்தாலும் 9:15 பேசி முடிச்சிருவோம். இன்னைக்கு யூனியன் மீட்டிங் இருக்குது. விஷயம் வெளியே தெரிஞ்சது கிளி கிளின்னு கிழிச்சிருவான். நீங்க சொல்றது ரொம்ப தப்புன்னு. இன்னைக்கு யூனியன் மீட்டிங் இருக்கு, விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சது கிளி கிளின்னு கிழிச்சிருவாங்க. இதே தாயா நானும் சொன்னேன், தெலுங்குலயா சொன்னேன். ஐயோ, சொல்றத கேளுங்க ஐயா. இந்த வருஷம் நம்ம கம்பெனிக்கு எக்கச்சக்கமான லாபம். பாருங்க, லாபத்தை மாத்திரம் சத்தம் போட்டு உறக்க சொல்லாதீங்க. பாலகிருஷ்ணன் சார் ஊருக்கு போறதுக்கு முன்னாலேயே கம்பெனி லாபத்தை எல்லாம் எங்க போடணும்னு என்கிட்ட பிளான் பண்ணி கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. சோப் ஃபேக்டரி அமௌண்ட் காவேரியில போட சொல்லிருக்காரு, சிமெண்ட் ஃபேக்டரி அமௌண்ட் கங்கையில போட சொல்லிருக்காரு. என்னங்க இது, எல்லா அமௌண்ட்டையும் தண்ணியில போட சொல்லிட்டாரு? ஏய்யா, நீங்க எல்லாம் இந்த கம்பெனி தானே? காவேரி கங்கை எல்லாம் நம்ம டிஸ்டிலரி கம்பெனிங்க. ஓஹோ, நீங்க சொல்றது ரொம்ப தப்பு. ஓஹோ, ஏமா அப்படியே போட்டாலும் இந்த பொட்டியில இருக்கிற கருப்பு பணம் 2 லட்சம் ரூபாய் துண்டா நிக்குத. அந்த துண்டை என்ன பண்றது? கிழிச்சு 4 பேரும் கோவணமா கட்டிக்குவோம். என்னதே? 3 பேரும்
பி கேர்ஃபுல். ஏங்க இப்படி செய்வோமா? எப்படி? பேசாம இந்த அமௌண்ட வாசு கிட்ட கொடுத்துருவோமே. அறிவு இருக்க? வாசு சின்ன பையன், அவங்கிட்ட போய் இவ்வளவு பெரிய அமௌண்ட கொடுத்து ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா பாலகிருஷ்ணனுக்கு யார் பதில் சொல்றது? ஒண்ணு செய்வோம், அவங்க வீட்டுல சித்தப்பா இருக்காருல்ல, அவர்கிட்ட கொண்டு கொடுத்துருவோம். கரெக்ட். அவரை பார்த்தா ஒரு பொறுப்பான ஆசாமியா தெரியும். வர 20ஆம் தேதி வரைக்கும் எல்லாமே ஃபுல்லு. வேணும்னா உன்னை வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கிறேன். வேணாமா? வச்சிரு. ஏயோ, இந்த வீட்டை ரயில்வே ஸ்டேஷன் புக்கிங் கவுண்டர் மாதிரி ஆகிட்டியா? உனக்கு இந்த வீட்டை வாடகை விட்ட பாரு, என் புத்திய பழைய செருப்பால் தான் அடிச்சுக்கணியா? ஏன் புது செருப்பாலேயே அடிச்சுக்கலாமே கண்ணா. காசு சம்பாதிக்கணும்னா கௌரவமே பார்க்க கூடாது. இந்த வீட்டுக்கு வந்த வேலை என் பிசினஸ் பிச்சுக்கிட்டு ஓடுது. இப்படி எல்லாம் ஆசையை காட்டி எனக்கே உன் தொழில கத்து கொடுத்துட போடுங்க. ஆசீர்வாதம் பண்றேன், ஆரம்பிச்சுக்கோ. உன்னை உருட்டி மிரட்டி எல்லாம் பாத்துட்டேன், ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. உன் காலை பிடிச்சாது கேக்குறேன், தயவு செஞ்சு வீட்டை விட்டு காலி பண்ணிரியா? ஓம் நமஹ. வாசு, என்ன விசேஷம்? சித்தப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற? பிரம்ம உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறேன். 31ஆம் தேதி வரைக்கும் இவன் காலில் விழுந்துட்டு இருக்கணும். அடேங்கப்பா, பெரியவங்க கிட்ட என்ன மரியாதை? நீங்க சொல்றது தப்பு. பெரியவங்க கிட்ட என்ன மரியாதை? இங்கேயுமா? சித்தப்பா சார், நாங்க ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கோம். அதாவது உங்க அண்ணன் இருக்காரு. யாரு? பாலகிருஷ்ணன். எங்க அண்ணன். அவருக்கு இந்த வருஷம் பிசினஸ்ல நல்ல லாபம். என்னங்க நீங்க அப்பா விஷயத்துல இந்த ஆள்கிட்ட போய் சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்றது? நீ சும்மா இரு சார். பிசினஸ்ல ஒரு 2 லட்சம் ரூபாய் பிளாக் அமௌண்ட் துண்டா நிக்குது. அத ஆபீஸ்ல வச்சுக்கிட்டோம்னா பெரிய ரிஸ்க். அதனால உங்ககிட்ட கொடுத்துட்டு போலாம்னு வந்து. விளையாடாத சித்தப்பா சார். இன்னொரு முக்கியமான சமாச்சாரம், இதுல இருக்கிறது கருப்பு பணம். எந்த காரணத்தை கொண்டு கணக்குல வரக்கூடாது. அதனால பாலகிருஷ்ணன் சாரை தவிர வேற யாரு கேட்டாலும் கொடுத்துறாதீங்க. பாலகிருஷ்ணனே கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன். பாத்தீங்களா சித்தப்பா சார்? ஒரு பேச்சுக்கு சொன்னேன். போச்சு. என்ன போச்சு? இல்ல, மொத்தமா போக வேண்டிய இடத்துக்கு போச்சு. இப்பதான் நீ நல்ல பிள்ளை. அப்ப சித்தப்பா சார், நாங்க போ. இந்தாங்க பணம். சித்தப்பா சார், என் பொண்ணு இவனுக்கு தங்கச்சி முறை. பணம் கொடுத்துட்டு போகுதே, வேலைக்கு போகுதா? அது ஆமா, அப்ப நான் உட்கார வச்சுட்டு பொண்ணுங்க உழைச்சு போடுற ஒரு புனிதமான குடும்பம். நீங்க சொல்றது தப்பு. பொண்ணுங்க உழைச்சு சம்பாதிச்சு போடுற புனிதமான குடும்பம். அம்மா, நம்ம வந்த நேரம் நல்ல நேரம், எல்லாம் சுலபமா முடிஞ்சு போச்சு. ஆமா சித்தப்பா சார், நாங்க பணத்தை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டோம். நீங்க பாலகிருஷ்ணன் சார்ட்ட சேர்த்துருங்க. வாங்க வாங்க. யோ, இது உனக்கே நியாயமாயா? மகாலட்சுமியே மடியில வந்து உட்கார்ந்து இருக்கிறா. உள்ள வேற ஏகப்பட்ட லட்சுமி உட்கார வச்சிருக்கே. அதெல்லாம் நான் கூட்டு வந்த லட்சுமி, இது என்ன தேடி வந்த லட்சுமி. ஆமா, உங்க அப்பா கிட்ட நம்ம லவ் பத்தி பேசுனீங்களா? நான் இருக்கிற நிலைமையில அது ஒண்ணுதான் பாக்கி. எங்க அப்பா அம்மா ஊருக்கு போயிருக்காங்க. எங்க சித்தப்பா மட்டும் தான் வீட்டுல இருக்காரு. ரொம்ப நல்லதா போச்சு. உங்க சித்தப்பாவும் எனக்கு மாமா தானே? மாமா தான், மாமா முறை தான். நான் அவர்கிட்டயே பேசிக்கிறேன். ஏய், நீ நானும் லவ் பண்றோம், நடுப்புற என்ன சித்தப்பா? இந்த பாரு, அவர் ஒரு மார்க்கமான ஆளு. மூக்கு மூலியமா பொண்ணுங்களை யாராவது பார்த்தாருன்னா உடனே தொழில் இறக்கிடுவாரு. என்ன தொழில்? இல்ல, அவர் நிறைய பிசினஸ் பண்றாருல, அதனால எதனா வேலைக்கு சேர்த்துப்பாரு. இந்த பார், என்ன கேட்காம நீ எங்க வீட்டு பக்கம் தலை வச்சே படக்கூடாது. இவரையே என்ன வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாரு. நான் கண்டிப்பா சித்தப்பாவை பார்க்கத்தான் போறேன். ஒரு வழி பண்ணத்தான் போறேன். மாமா, மாமா. மாமாவா? என்ன ஆசீர்வாதம்? நல்லாரு. யாருமா நீ? மாமா, வாசு உங்களை பத்தி என்கிட்ட எல்லாம் சொன்னாரு. நீங்க நினைச்சா எனக்கு வழி காட்ட முடியும். வாசு என்ன பத்தி எல்லாத்தையுமே சொல்லிட்டானா? பரவாயில்லையே. வாசு ஒரு பக்கம் நம்ம திட்டினாலும் இன்னொரு பக்கம் தொழிலுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்றான். அவனுக்கு ஒரு கமிஷனை வெற்ற வேண்டியதுதான். ஏமா, இதுல உனக்கு பரிபூர்ண சம்மதம் தானே? இல்ல, நாளை பின்ன உன்னை யாராவது கேட்டாங்கன்னா நான் தான் உன்னை கட்டாயப்படுத்துறேன்னு சொல்லக்கூடாது இல்ல? என்ன மாமா இது, நீங்க சொல்லியா வந்த? நானா தானே வந்தேன். ஐயோ, அது போதும். ஏமா, இதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்திருக்கா? என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? சினிமா, பார்க், பீச், ஹோட்டல்னு எல்லாம் தான் சுத்தணும். அப்பா, எல்கேஜி பாஸ் பண்ணிட்ட. ஏமா, நீ ஆரோக்கியமா தானே இருக்க? நான் எப்பவுமே ஆரோக்கியமா தான் இருக்கேன் மாமா. ஆனா எஸ்எல்சி படிக்கும்போது ஒரு வாரம் பெட்ல இருந்தேன். யார் கூட? என்ன மாமா இது, டாக்டர் நர்ஸ் எல்லாரும் கூட தான் இருந்தாங்க. ஜஸ்ட் ஃபீவர். அப்பா, நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். இனிமே நீ என் பொண்ணு மாதிரி
அந்த ரூம்ல இருக்கிற பட்டு புடவைய கட்டிக்க, மல்லிப்பூ வச்சுக்க. இன்னைக்கே நிச்சயதார்த்தம், இன்னைக்கே முகூர்த்தம் போட்டு ஜமாச்சிருவோம். தேங்க்யூ மாமா. சங்கரபாண்டி, இனிமே ஒருத்தர் உன்னை கையால பிடிக்கவே முடியாது. ஆஹா, ஓஹோ. ஹலோ, ரூம் நம்பர் 48 சார் தான் பேசுறீங்களா? பழைய அட்ரஸ் இல்ல சார், புதுசு. நம்பர் 6 சந்தானம் காலனி. யானை தந்தெல்லாம் வச்சிருக்கோம். அதேதான் வந்துடுறீங்களா? அடாடாடாடாடாடா வாசு, வாசு. கொன்னுட்டடா, நீ அனுப்பி வச்ச பொண்ணு பிரமாதம். என்ன நானு பொண்ணு அனுப்பி வச்சுனா நான் என்ன உனக்கு அசிஸ்டண்டா? உனக்கு புரோக்கர் கமிஷன் கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். பார்ட்டியும் வரேன்னு சொல்லிட்டான். நீ அனுப்பி வச்ச பொண்ணு எப்படி இருக்கிறான்னு உள்ள போய் பாரு. குழப்பறியா? நீ எங்க வந்த? வந்தா என்ன? வந்தா என்னவா? அம்மா நீ எப்ப வந்த? இப்பதான். எப்பா? இன்னைக்கு நைட்டு நமக்கு கல்யாணம். யார் சொன்னது? உங்க சித்தப்பா தான் சொன்னாரு. அந்த ஆளு எதுக்கு நீ பார்த்த? பார்த்தா என்ன, அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அந்த ஆளை பத்தி எனக்கு சொல்றேன் நீ. ஐயோ, இன்னைக்கே நிச்சயதார்த்தம் முகூர்த்தம் எல்லாம் வச்சுக்கலான்னாரு. அவர்தான் பட்டு புடவை மல்லிகைப்பூ எல்லாம் வாங்கி தந்தாரு. ஏண்டி எவன் உனக்கு மல்லிப்பூ வாங்கி கொடுத்தா கொண்டு சொல்லிக்கிட்டான்? பாடி. ஐயோ வாசு, இன்னைக்கு அவனை ஒரு வழி பண்ணிடுறேன். சொல்றது கேளுங்க ப்ளீஸ். வாசு, ஏயா அங்க எங்க சுத்தி கடத்த அடிமல்ல கை வச்சேயா? இவன் என் லவரியா? இவளையே செட்டப் பண்ணிக்கிறியா? நீ உருமையா? வாசு, உனக்கு கமிஷன் வேணா அதிகமா கொடுக்கற. கடைசி நேரத்துல தகராறு பண்ணாத. கமிஷனா குடுக்குற நீ உன்னை வந்து கட்ட மாதிரிலே குத்துறாரு. வாசு பாவம் உங்க சித்தப்பா. உன்னை கவனிக்கிற வா முதல்ல. வாசு, வாசு, பார்ட்டி இப்ப வந்தான்னா என்ன கெட்டபாரில குத்துவானே. வாசு விடுங்க என்ன. ஐயோ, உனக்கு அறிவு இருக்குதா? என்னங்க நீங்க? உங்க சித்தப்பா எவ்வளவு ஆசையா நிச்சயதார்த்தம் முகூர்த்தம் எல்லாம் ஏற்பாடு பண்ணாரு, எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களே. ஒரு நிமிஷம் நான் லேட்டா வந்திருந்தா கெடுத்துதான் இருப்பான். ஐ மீன் காரியத்தை கெடுத்துருப்பான்றேன். போங்க நீங்க. உங்க சித்தப்பா எவ்வளவு நல்லவர் தெரியுமா? உனக்கு உறவுக்காரங்க எல்லாம் இருக்காங்களா? உன் உடம்பு ஆரோக்கியமா இருக்கான்னு எவ்வளவு அக்கறையா விசாரிச்சாரு தெரியுமா? அட பாவி, ஐயோ அடிமட்டில கை வச்சானே. இதெல்லாம் தொழிலுக்கு போறவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியாச்சே. தொழிலா? என்ன தொழில்? ஒன்னா கட்டு மரத்துல அனுப்பிச்சு மீன் பிடிக்க சொல்ல போறான். அந்த தொழில் தான் கல்யாணம். யாருக்கு? நம்ம 2 பேருக்கு. அறிவு இருக்கா உனக்கு? எங்க சித்தப்பங்காரனுக்கு எப்படியாவது ஒரு காலேஜ் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. அதனாலதான் லோன்னு அலையறான். நீ போய் அவனை பார்க்காதுன்னு உன்னை தடுத்த. நீ என்னடா போய் பாத்துட்டு இருக்க? வாசு, நல்ல நேரத்துல நான் வந்து உன்னை காப்பாத்தினேன். இல்லன்னா இந்நேரம் எனக்கு சித்தியா இருப்பேன். அப்படியா? என்ன சித்தப்பா பொண்ணாட்டி அக்காவா? ஐயோ, சித்தப்பா பத்தின விஷயம் தெரியாம அவரை போய் மாமா மாமான்னு கூப்பிட்டேனே. மாமாதான், அவனால வந்தது தானே வம்பே. பாருஜி, நான் உன் கழுத்துல ஒரு லைசன்ஸ மாற்ற வரைக்கும் பொறுமையா இரு. இல்ல எங்க சித்தப்பா மாதிரி அவனா ஒருத்தன் கழுத்துல மீட்டரை மாட்டிடுவான். சரிங்க, இனிமே அந்த மாதிரி செய்ய மாட்டேன். அந்த மாதிரி தான் செய்யக்கூடாது. நான் சொல்ற மாதிரி செய்யணும். இப்படி வா. இது ரொம்ப டிஸ்டர்ப் ஏரியா இருக்கு. தனியா ஒரு இடத்துக்கு போலாம் வா. பாரு விஜய், லிப்ட் மாதிரி ஒரு அருமையான இடம் கிடைக்காது. லிப்ட் மேல எங்கேயும் போயிட்டு வர 1 மணி நேரத்துக்கு அப்படியே பேசிட்டே இருக்கலாம். சூப்பர் இடம். யாரும் வர மாட்டாங்க. நடுவுல இடைஞ்செல்லாம் வருமே. வந்தா என்ன? ஐயோ நீங்க அங்க நான் வந்தது இருக்கட்டும். யார் இந்த பொண்ணு? லிப்டுங்க. லிப்டா? இல்ல, லிப்ட்ல போறதுக்காக நிக்கிற பொண்ணு. அது மட்டும் தனியா போகுதா? அது தனியா போகுது, நான் தனியா போறேன். தோல்ல கை போட்டுக்கிட்டு இருந்த கூட படிக்கிற பொண்ணு. பேரு விஜி. இவங்க எங்க அப்பாவோட கேர்ள் ஃபிரெண்டு. இல்ல பாய் ஃபிரெண்டு. இடிச்சிருவேன். ஆபீஸ் ஃபிரெண்டு. ஓகேங்களா? அதெல்லாம் இருக்கட்டும். என்ன விடு. நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, இந்த பொண்ணுக்கு பாடத்துல ஏதோ ஒரு டவுட்டா, அதான் தனியா லிப்டுக்குள்ள போய் டிஸ்கஸ் பண்ணலாம். நீ முழிக்கிற திருட்டு மொழியிலிருந்தே தெரியுது உங்க 2 பேருக்குள்ளயும். அதேதான். பாருங்க, இந்த விஷயத்துல எங்க அப்பாட்ட எதுவும் காட்டி கொடுத்துறாதீங்க. இந்த பாரு, எனக்கு யாரையும் காட்டி கொடுத்து பழக்கம் இல்ல. என்ன பத்தி கவலையே படாத. ஏமா விஜி, உண்மையாவே நீ இவரை காதலிக்கிறியா? ஆமா. இந்த பாரு, இந்த காலத்து பிள்ளைங்களை நம்பவே முடியாது. அதனால உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு வையே, நேர என்ன வந்து காதை பிடிச்சு திருகி பையனை சரியான வழி கொண்டு வந்த. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? எல்லாம் ஒன்னால வந்ததுதான். நெருப்புக்கு பயந்து கிணத்துல குச்ச மாதிரி ஆயிடுச்சு நிலைமை. ஏண்டா, அன்னைக்கே நான் ரயில்வே ட்ராக்ல படுத்தல. நீங்க எல்லாம் பேசாம விட்டு இருந்தா இந்த குழப்பமே வந்திருக்காதுடா. இப்ப என்ன தண்டவாளம் தான் இருக்க, போய் படுக்க வேண்டியதானே? என்ன கிண்டலா? யோ, முதல்ல ஒன்ன ஒரு வெடிகுண்டு வச்சு கொல்லணையா? வெடிகுண்டுன்னு தான் ஞாபகம் வருது. நாட்டு வெடிகுண்ட சங்கரமாடி மேல தூக்கி எறிஞ்சா அத்தனை கும்பல் வெளி வந்துடாது. ஏன் உள்ள இருக்கிற ஆளுங்களை கிளப்புறதுக்கு ஒரு ஐடியா கொடுனா? நீ என் வீட்டை அடிக்கிறதுக்குள்ள யோசனை சொல்ற? டேய், ஒரு பெஸ்ட் ஐடியா. முதல்ல ஐடியாவை கொட்டுங்க. அது பெஸ்டா இல்லையா நாங்க சொல்றோம். ஏண்டா,
இப்படி பண்ணா எப்படி? இப்படி பண்ணா வலிக்கும். வலிக்காம ஒரு ஐடியா சொல்றேன். உங்க வீட்டுக்குள்ள ஒரு ஆவி அலையுது. என்னடா சொல்ற? அப்படின்னு புரளிய கிளப்பி விட்டா அந்த சங்கர பாண்டி அலறி அடிச்சிட்டு ஓட போறான். அவன் ஓடவே மாட்டான். ஏன்னா அவனே ஆவி மாதிரி தானே இருக்கிறான். அவன் அவள இருட்டு. நல்ல ஐடியா கொடுத்த. நீ மட்டும் ஓகே சொல்லிருந்த கிருஷ்ணாம்பேட்டை இருந்து 4-5 ஆவிகளை விட்டுருப்பேன். ஏன்னா நானும் ஆவிகளும் இப்படி. பொம்பளைங்களை வச்சு எவன் பிசினஸ் பண்றானோ அவன் போலீஸ்காரங்களுக்கு பயப்படுவான். அதனால நாளைக்கு உங்க வீட்டுக்கு போலீஸ் வருது. யோ, போலீஸ் வந்தா குடும்பமானமே கப்பல் ரெடியா? எங்க அப்பாக்கு தெரிஞ்சு என்ன கொண்டே போட்டுவாரு. டேய், இந்த ஆள் நான் எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா கிட்ட என்ன மாட்டி விட பாக்குறான். ஒரிஜினல் போலீஸ் வந்தா தானே, எல்லாமே டூப்ளிகேட். என்னையா சொல்ற? பசங்க இருக்காங்களே, இவங்க எல்லாம் கான்ஸ்டபிளா வர்றாங்க, நான் டிஎஸ்பியா வர்றேன். எப்படி ஐடியா? சரிப்பா, நீ தான்ப்பா டிஎஸ்பி. வெரி குட், நான் தான் டிஎஸ்பி. டிஎஸ்பி சார், எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கா மசாலா டீ போட்டுவாங்க. இதுக்கு கான்ஸ்டபிளாவே இருந்திருக்கலாம். டம்ளர் நாறுதே, கழுவிட்டு வா. முதல்ல உன் வாயை கழுவிடா, இந்த நாத்து நாறுது. டீ காபி காபி டீ. சார் சார், கலாட்டெல்லாம் பண்ணாதீங்க. நான் ஏற்கனவே பயந்த சுபாவுடையவன். நீங்க யாரு? நான் தான் எம்எல்ஏ. இதை எடுக்கும் போதே நினைச்சேன். சார், நீங்க எந்த தொகுதி எம்எல்ஏ? நான் இப்பதான் தண்ணி இல்லாத காட்டுல இருந்து இங்க வந்திருக்கேன். மறுபடியும் மாத்திராதீங்க சார். சார், நீங்க நினைக்கிற மாதிரி நான் எந்த தொகுதி எம்எல்ஏயும் இல்ல. என் பேரு எம்எல் ஆறுமுகம். எல்லாரும் செல்லமா என்ன எம்எல்ஏன்னு கூப்பிடுவாங்க. சட், இத முதல்ல சொல்லக்கூடாது. என்ன விஷயம்? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கான்னு வந்தேன். சார், நான் குடியிருக்கிற சந்தானம் காலனில 6ஆம் நம்பர் வீட்டுல ஏதோ தப்பான தொழில் நடக்கிறதா தெரியுது. நீங்க ஒரு வாட்டி நேர்ல வந்து உண்மையை தெரிஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இதுதான் சார் என்னுடைய கம்ப்ளைண்ட். அப்படியா? என்ன வம்பல மாட்ட வைக்கிறீங்க? சரி, எதுக்கும் தைரியமான 4 போலீஸ்காரங்களோட நாங்க வர்றேன். சரி. சந்தான காலனிக்கு எப்படி வரணும் சொல்றேன். சார், இதுதான் மவுண்ட் ரோடு. இது ரவுண்டானா, இது பிரிட்ஜ். இது மேல ஏறி இறங்கின உடனே ஒரு பிள்ளையார் கோவில் வரும். அத பாக்காதீங்க. அதுக்கு ரைட்ல ஒரு ரோடு வரும். அந்த லெப்ட்ல திரும்பினா உடனே இங்க ஒரு பெரிய புளிய மரம் இருக்கும். அதையும் தாண்டி வந்தீங்கன்னா இப்படி லெப்ட்ல திரும்புங்க. இந்த பக்கம் அதான் சப்வே, அதுலயும் திரும்பாதீங்க. அதையும் தாண்டி இப்படியே சுத்தி வந்தீங்கன்னா அங்கதான். நான் வந்துடுறேன், நீங்க போங்க. சரி சார். கான்ஸ்டபிள்ஸ். எஸ் சார். விபச்சாரத்துக்கு போனியா சார், விபச்சார கேஸ் படிக்க போனியா? ஜிப் ரெடி